வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலேசிய வரலாற்றில் முதல் முறை திவால் நிலையை எதிர்நோக்கும் ரோஸ்மா மன்சூர். மலேசிய வரலாற்றிலேயே முதல் முறையாக முன்னாள் பிரதமரின் துணைவியார் ஒருவர் திவால் நிலையை சந்திக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. லெபனான் நகை நிறுவனம் வழங்கிய 43 ஆடம்பர நகைகளை திருப்பித் தராத வழக்கில் டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் 6 கோடியே 75 லட்சம் ரிங்கிட்டை ஒரு மாதத்திற்குள் செலுத்த வேண்டும் என்று கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. இதுகுறித்து அந்த லெபனான் நிறுவனத்தின் மூத்த வழக்கறிஞர் டத்தோ டேவிட் குருபாதம் கூறுகையில், நீதிமன்ற உத்தரவுப்படி ரோஸ்மாவிடமிருந்து ஒவ்வொரு காசையும் மீட்போம் என்றும் சொத்து பறிமுதல் போன்ற நடவடிக்கைகள் தோல்வியடைந்தால் இறுதி முயற்சியாக ரோஸ்மாவை திவாலாக்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்றும் எச்சரித்துள்ளார். பல கோடி ரிங்கெட் சொத்துக்களுடன் ஆடம்பரமாக வாழ்ந்த ஒரு முன்னாள் பிரதமரின் துணைவியார் திவாலாகும் அபாயத்திற்கு தள்ளப்படுவது மலேசிய வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். அதேவேளையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக ரோஸ்மாவின் தரப்பு தெரிவித்துள்ளது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM முன்னாள் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம் பாக்கிக்கு எதிராக வர்த்தகர் ஆல்பர்ட் டே அளித்த குற்றவியல் மிரட்டல் புகார் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் மேல் நடவடிக்கை இல்லை என தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு சபாவில் உள்ள அரசியல்வாதிகளின் ஊழல்களை வெளிப்படுத்த முயன்றபோது அசாம் பாக்கி தன்னை மிரட்டியதாக ஆல்பர்ட் டே புக்கிட்டமான் போலீசில் புகார் அளித்திருந்தார். இக்குற்றச்சாட்டை மறுத்த அசாம் பாக்கி கடந்த ஜூன் 3ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் நடத்தப்பட்ட விரிவான விசாரணைக்கு பின் குற்றவியல் மிரட்டலுக்கான கூறுகள் நிரூபிக்கப்படாததால் இந்த வழக்கு அதிகாரப்பூர்வமாக முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறை தலைவர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் எரிபொருள் தேவையை தடையின்றி பூர்த்தி செய்வதற்கு புதிய வியூகமாக ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை மலேசியா ஆராய்ந்து வருகிறது. அதேவேளையில் வரும் ஜூலை இறுதி வரை நாட்டிற்கு தேவையான எரிபொருள் இருப்பு முற்றிலும் பாதுகாப்பாக உள்ளதாக பொருளாதாரத்துறை அமைச்சர் அக்மால் நசருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று அரசாங்கம் கூறியதை அதற்கு மேல் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் தொடர்ந்து ஏற்ற இறக்கங்கள் நிலவி வருவதால் மலேசியா நீண்டகால விநியோக ஒப்பந்தங்களை தவிர்த்து வருகிறது. பெட்ரோனாஸ் நிறுவனம் புதிய விநியோக ஒப்பந்தங்களை உறுதிப்படுத்தியவுடன் அடுத்த கட்ட அறிவிப்புகள் வெளியாகும் என்று அமைச்சர் அக்மால் நசருல்லா குறிப்பிட்டார். புவிசார் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியிலும் நாட்டில் RON 95 பெட்ரோல் தொடர்ந்து லிட்டருக்கு RM 1.99 என்ற நிலையான விலையிலேயே நீடிக்கும் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஏற்கனவே உறுதியளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சிரம்பான் தமான் துவன்கு ஜஃபாரில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகாராஜ ராஜேஸ்வரர் தேவஸ்தானத்தின் வரலாற்று சிறப்புமிக்க மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை ஜூன் 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 8:45 மணி முதல் 10 மணிக்குள் வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது. இப்புனித நன்னாளில் ஆலயத்தில் அருள் பாலிக்கும் முருகப்பெருமான் அனுஷ்லிங்கம், தமிழகத்தின் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள வடிவங்களான அஷ்டலிங்கங்கள் மற்றும் மலேசியாவிலேயே முதன் முறையாக 9 ஆஞ்சநேயர்களை உள்ளடக்கிய நவசக்தி ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கு மகா குடமுழுக்கு செய்யப்பட உள்ளது. இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது தமிழகத்தின் புகழ்பெற்ற திரு கைலாய பரம்பரை, கந்த பரம்பரை, திருஞான சம்பந்தர் ஆதீனம் அருட்குருநாதர் தவத்திரு ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகளின் மேலான ஆலோசனைகளின்படி பக்தி பெருக்குடன் நடைபெறவிருக்கிறது. இந்த மகா கும்பாபிஷேகத்தையொட்டி இவ்வாலயத்தில் நேற்று மாலை முதற்கால யாக மண்டப பூஜை, ஹோமம், எந்திர ஸ்தாபனம் மற்றும் அஷ்டபந்த நிகழ்வுகள் தேவஸ்தானத்தின் பிரதம குருக்கள் சிவஸ்ரீ புவி தர்ஷன் குருக்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து
இன்று காலை முதல் பொதுமக்கள் பங்கேற்கும் எண்ணெய் காப்பு சாத்துதல் வைபவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கருவறையில் உள்ள மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களின் சிலைகளுக்கு நடைபெறும் இந்த ஆன்மீக சடங்கில் பொதுமக்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து எண்ணெய் காப்பு சாத்தி வழிபட ஆலய நிர்வாகத்தினர் அழைக்கின்றனர். அதேவேளையில் தமிழகம் மாமல்லபுரத்தைச் சேர்ந்த தலைமை ஸ்தபதி பஞ்சாட்சரம் கணேசன் தலைமையில் சிலைகளுக்கு கண் திறக்கும் சடங்கும் இன்று நடைபெறுகிறது. நாளை நடைபெறும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு அண்ணாமலையானின் திருவருளையும் பரிவார மூர்த்திகளின் மகா ஆசிகளையும் பெற்றுயுமாறு ஆலய நிர்வாகத்தினர் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றனர். ஜொஹூர் மாநிலத்தின் 16வது சட்டமன்ற தேர்தலுக்கான பாஸ் கட்சியின் தேர்தல் இயக்குநராக அக்கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் தான்ஸ்ரீ அன்வார் மூசா நியமிக்கப்பட்டுள்ளார். விரைவில் நடைபெறவிருக்கும் மாநில தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் கட்சியின் தேர்தல் இயந்திரத்தை பலப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ஜொஹூர் பாஸ் தகவல் தொடர்பு தலைவர் முகமது ஃபிர்டவுஸ் ஜஃபார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அன்வார் மூசாவின் பரந்த அரசியல் அனுபவமும் தலைமைத்துவமும் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க பெரிதும் உதவும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள அவர் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் அனைவரும் தங்களின் தேர்தல் முன்னேற்பாடுகளில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். வருகின்ற நகரி சம்பிலான் மாநில தேர்தலில் தங்களின் 100 விழுக்காடு வெற்றி சாதனையை தக்க வைக்க ஜாசேகா கட்சி தீவிரமாக களம் இறங்குகிறது. இதற்காக கடந்த தேர்தலில் தாங்கள் வென்ற 11 தொகுதிகளில் பாதிக்கும் மேற்பட்ட தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களையே மீண்டும் வேட்பாளராக நிறுத்த முடிவு செய்துள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார். வேட்பாளர் பட்டியல் இறுதி கட்டத்தில் உள்ளதாகவும் இதில் சில புதிய முகங்களும் இடம்பெறுவர் என்றும் அவர் கூறினார். மேலும் சென்னா சட்டமன்ற தொகுதியில் தாம் மீண்டும் போட்டியிடுவதையும் ஆந்தனி லாக் உறுதிப்படுத்தியுள்ளார். மளிகை கடை ஒன்றில் வெளிநாட்டு பிரஜை ஒருவரை தாக்கியதுடன் கடையில் இருந்த பொருட்களையும் சேதப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் 20 வயது மதிக்கத்தக்க 2 உள்ளூர் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு 7 நாட்களுக்கு போலீஸ் காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட தவறான புரிதலே இந்த மோதலுக்கு காரணம் என தெலங்கானா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது கைரி கைருடின் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக ஆயுதத்தை பயன்படுத்தி காயப்படுத்துதல் மற்றும் வன்முறையில் ஈடுபடுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேலும் சட்டத்தை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் எச்சரித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.